வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ராமநவமி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் 45வது நிறுவன தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இலங்கையில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று பிற்பகல் இலங்கையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வந்து சேர்ந்தார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாம்பன் செங்குத்து லிப்ட் கடல் பாலத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பாலத்தின் வழியாக முதன்முறையாக செல்லும் கடலோர காவல்படையின் கப்பலையும் அவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது என தெரிவித்த அவர், இந்த செங்குத்து லிப்ட் கடல் பாலத்தை 20ஆம் நூற்றாண்டின் அதிசயம் என்றும் குறிப்பிட்டார். கப்பல்கள் மற்றும் ரயில்கள் இதை எதிர்காலத்தில் சிறப்பாக பயன்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இதில் பணியாற்றிய பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் முயற்சியின் காரணமாக 3700 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு மட்டும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில அரசு தாய்மொழியில் மருத்துவம் படிக்க மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த ராமேஸ்வரம் பாலம் குறித்த ஒரு செய்திக்குறிப்பு உங்களுக்காக. தனுஷ்கோடி நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு கடந்த 1914ஆம் ஆண்டு முதல் ரயில் சேவை பாம்பன் பாலத்தில் நடைபெற்றது. 117 ஆண்டுகளை கடந்த இந்த பாலம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பாதிப்படைந்தது. பாலத்தை திறந்து மூடுவதில் ஏற்பட்ட சிக்கலால் பாலத்தின் சேவை கடந்த 2022ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. தற்போது இந்த பாலம் 550 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமாகும். பாலத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள லிப்ட் தொழில்நுட்பம் ஆசியாவிலேயே முதன்முறையாக பாம்பனில் மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடல் காற்றால் லிப்ட் துருப்பிடிக்காமல் இருக்க உயர்தர பாதுகாப்பு வண்ண பூச்சு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது 58 ஆண்டுகள் வரை தாங்கும் சக்தி உடையதாகும். பாம்பன் பாலத்தில் தற்போது 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாலத்தின் மைய பகுதியில் மட்டும் 50 கிலோமீட்டர் வரை ரயில்களை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 22 அடியாகும். பாலத்தை இயக்க கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வக்பு சட்டத்திருத்த மசோதா 2 தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கான அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார். இதையடுத்து வக்பு சட்டத்திருத்த மசோதா சட்டமாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நாளை முதல் வரும் 10ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இதனையொட்டி அவர் இன்றிரவு புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டு செல்லவுள்ளார். அவரது போர்ச்சுகல் பயணத்தின் போது அந்நாட்டு அதிபருடன் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். அங்கு அந்நாட்டு பிரதமர், நாடாளுமன்ற தலைவர் ஆகியோரும் குடியரசுத் தலைவரை சந்திக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இன்று ராமநவமி தினத்தை ஒட்டி பிற்பகல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அர்ப்பணித்து வேறு பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இப்கோ உர தொழிற்சாலையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்று விதை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசினார். கூட்டுறவின் மூலம் ஒன்றிணைந்து செயல்படும் போது முடிவுகள் சிறப்பாக அமைகின்றன என்று அவர் கூறினார். இப்கோவின் 50 ஆண்டுகால பயணம் அதை நிரூபிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஆராய்ச்சி, மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், தரம் மற்றும் ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைதல் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் இப்கோ திறம்பட கையாண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நானோ யூரியா, நானோ டிஏபி துறையில் இந்தியாவின் கூட்டுறவு துறையை உலக அளவில் முக்கியத்துவம் உடையதாக இப்கோ மாற்றியுள்ளது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ராமநவமி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமரின் பிறப்பை இந்த விழா குறிக்கிறது. அயோத்தியில் மக்கள் ராமநவமியை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். ராமநவமியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். உலகெங்கிலும் உள்ள ஊடக தலைமை நிர்வாக அதிகாரிகள், பொழுதுபோக்கு சின்னங்கள் மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்களை ஒருங்கிணைக்கும் முதல் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சென்னையில் நேற்று வேவ்ஸ் அனிமேஷன் மற்றும் ஜப்பானிய பாணி காமிக்ஸ் மாங்கா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது தொடர்பான ஒரு செய்திக்குறிப்பு உங்களுக்காக. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் நடத்திய வாம் எனப்படும் வேவ்ஸ் அனிமேஷன் போட்டி நேற்று சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 90க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் தேசிய கலைஞர்களின் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இந்த திறமைகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சங்கத்தின் செயலாளர் திரு அங்கூர் பாசன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் 45வது நிறுவன தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பல ஆண்டுகளாக பாஜகவை தட்டி எழுப்ப பாடுபட்ட தொண்டர்களின் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கனவை நனவாக்க தமது ஒப்பற்ற உறுதிப்பாட்டை இந்த முக்கிய நாளில் மீண்டும் நினைவூட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டாவும் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடம் உரையாற்றிய அவர், கட்சியின் சித்தாந்தம் இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிகழ்ச்சியில் பாஜகவின் நிறுவன தலைவர்கள் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, அடல் பிகாரி வாஜ்பாய் உள்ளிட்டோரின் திருவுருவ சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாஜகவின் நிறுவன தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் முழுமையான ஈடுபாட்டுடன் உயிர் தியாகம் செய்த பல்வேறு முன்னாள் தலைவர்களையும் நிர்வாகிகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். பாஜக மேன்மேலும் வளர பாடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து பேசினார். மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபரிடம் அவர் வலியுறுத்தினார். இரு தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்தியாவிற்கு எதிராக இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே உறுதி அளித்துள்ளார். பின்னர் இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் எரிசக்தி, தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு, டிஜிட்டல் மயமாக்கல், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாடுகளுக்கும் இடையே முதன்முறையாக ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஜம்மு காஷ்மீருக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்யும் அவர் அங்கு பணியாற்றும் பணியாளர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ராமநவமி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் 45வது நிறுவன தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.